கொஞ்சம் ஒதுங்கிரு ஓடி பதுங்கிரு வர்றது NKK and வேட்டையாடவே பெரியோடு சுத்துறாவோ வேட்டையில் புலியாகவே அசராம வந்து நிப்பா NKK and அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. தனிமையில் நேசிப்பவள்ன்ற ஒரு பேஜில் இருந்து ஒரு கேர்ள், அவளோட பேர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ தான் அவளோட பேர் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. இதுவும் சரியான பேரான்னு எங்களுக்கு தெரியா. வஹீதா. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த கேர்ளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த சப்போர்ட் பண்ணுற கூட்டத்திலேருந்து ஒரு மூதேவி, இது வந்து ஏஐ வாய்ஸ் இல்லை, இவருக்கு சப்போர்ட்டாக வந்து இவருக்கு போட்டிக்கிற வீடியோ, இவருக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் அப்லோட் பண்ணிக்கிற வீடியோவை இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அதை கேட்டுட்டு வாங்க. ஹாய் கைஸ், என்னோட கற்பனை கதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஒரு ஊரில் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஃபுல்லாக கவரபிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரீல்ஸ் போடுவா, டான்ஸ் ஆடுவா. அவளுக்கு நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வரப்போ எங்களோட ஊர் மானத்தை நீ கெடுத்துட்ட, அந்த பொண்ணால தான் அந்த ஊர் மானமே போகுதுங்கிற மாதிரி இந்த பொண்ணோட அம்மா கிட்டே நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக அந்த பொண்ணு வந்து ஒரு ரீல் அப்லோட் பண்ணிச்சு. யாரை பற்றி மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணிச்சுன்னா, அந்த மொத்த ஊரும் கிடையாது, அந்த ஊரோட மானம் எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சம்பவங்களை பற்றி பேசிட்டு அந்த பொண்ணு கேட்டு வளர்ந்த விஷயம், பார்த்து வளர்ந்த விஷயம், அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸ்லாம் பற்றி அந்த பொண்ணு மொத்தமாக சொல்லிட்டு, அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணோட வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, எப்படி தப்பா நினைக்கிறாங்களோ அவங்களையும் கேள்வி கேட்டிருக்கு. இது வந்து தப்பானவங்களுக்கு தானே குத்தணும். ஆனா அந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க எல்லாருக்கும் அது குத்தி இருக்கு போல. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், எப்படி எங்க ஊரை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ கொண்டு வராங்க. அந்த பொண்ணோட அம்மாவுக்கே கால் பண்ணி, எங்க அம்மாவா இருந்தா எங்க அம்மா நேரத்துக்கு தூக்கு போட்டு சேர்த்திருப்பாங்க, ஏன் நீங்க இன்னும் சாகல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு நிறைய பேசி அந்த ஊரோட கம்யூனிட்டியில ஒரு வழக்கம் இருக்கும், இறந்து போனா அடக்கம் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து எந்த தப்புமே பண்ணாத அந்த பொண்ணோட அம்மாவை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அவங்க இறந்தா கூட அடக்கம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட ஒருத்தங்க ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. மை மக்களை, இப்போ விலங்கு தான தப்பு யார்ட மேல் இருக்கின்ற. இப்போ அவருக்கு சப்போர்ட்டாக ஒரு கூட்டம். அந்த கேர்ள் இப்படி வாரத்துக்கு காரணமும் இதே மாதிரி பைத்தியக்கார மூதேவிகள் தான். மேயிற மாட்டை நக்கிற மாடு கெடுத்த மாதிரி அவள் ரீல்ஸ் போட அவளை பிக்கப் பண்ணி அவளை உசுப்பேற்றி விட்டு அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டதும் இதே மாதிரி நாதாரிகள் தான். வஹீதா, நீங்கள் கோவத்தில் நிறைய விஷயம் பேசினீங்க. அந்த பேசின விஷயத்தில் எனக்கு பிடிக்காத, தாங்கிக் கொள்ள இல்லாத ஒரு விஷயம், முஸ்லீம் ஆண்கள் பெண்களை அடக்கி ஆள்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு நாளும் அவங்க அடக்கி ஆளல, அவங்களோட மேலே இருக்கிற அக்கறை, அவங்களோட மேலே இருக்கிற அன்பு, அதனால தான் இப்படியெல்லாம் கட்டுப்பாடாக நடந்து கொள்கிறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக் ஆகிக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் முடிக்க முந்தி தந்தையிட பொறுப்பில் வைக்கிறீங்க, கல்யாணம் முடித்த பிறகு ஹஸ்பண்டை பொறுப்பில் வைக்கிறீங்க. அதனால தான் இனிஷியல் மாறுபடுது. என்ன தான் கஷ்டப்பட்டு ஒரு பெண் 10 மாதம் சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாலும் இனிஷியல் யார்ட்டு? தகப்பன்ட்டு. அதுக்கு பிறகு புருஷன். அதுக்கு அடையாளம் வந்து ஆணவம் இல்லை, பாதுகாப்புன்னு அர்த்தம். நீங்கள் பேசின பேச்சு பாகுபாடு காட்ட மாட்டாங்க. ஏண்டா அவங்களுக்கு தெரியும், ஒரு முஸ்லீமாக இருந்தேன்டா ஒரு ஜனாசாக்கு இப்படி செஞ்சேன்டா என்ன தண்டனை கொடுப்பாண்டு முஸ்லீமாக பிறந்த எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்களே தவிர அதே மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்களுக்கு ஏதாவது சரி, அவங்களோட அம்மாவுக்கு ஏதாவது சரி நடந்துன்னா அவங்க தான் முன்னின்று அவங்களோட கடைசி முட்டுக்கும் ஜனாசா அடக்கிற முட்டுக்கும் அவங்க அந்த ஊர் மக்கள் பார்த்து கொள்வாங்க. நீங்கள் தெரியாத மாதிரி ஒன்றும் பேசாதீங்க. முதல்ல அந்த அந்த வஹீதா சொல்கிற அந்த கேர்ள் வந்து என்ன பேசினான்னு நீங்கள் கேட்டீங்களா? அவள் வந்து ஊரில் உள்ள தப்பு செஞ்சவங்களை மட்டும் இல்லை, அவன் முஸ்லீம் சொசைட்டி அப்படியே காட்டி கொடுக்குறா சங்கிகளுக்கு. அவங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரம்ப் காட்டாக போச்சு. முதல்ல மூதேவி அவ என்ன பேசினான்னு கேட்டுட்டு வா. பொம்பளை பிள்ளை படிக்க வைக்காம மதரசா ஓத வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படுத்து பிள்ளை பக்க வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்த போது அந்த டைம்ல அந்த புருஷன்காரன் அந்த பொம்பளையை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது கடைநூல் மானம் போலையா? கடைநூல் மானத்தினால நான் உத்தமரை பத்தி பேசுறேன். இந்த உத்தமங்கள்லாம் வந்து நான் தப்பு, என்னோட ரீல்ஸ் பாக்குறேன் பேசுறாங்களா, அவங்களுக்கு தான். நீங்க இருக்கீங்க ரீல்ஸா பாக்குறீங்க, நீங்க நல்லவங்க தானே, இஸ்லாமிக்கா தானே இருக்கீங்க, இபாதத்தா இருப்பீங்க, தொழுவீங்க, பயான் கேட்பீங்க. இன்ஸ்டாகிராமும் சரி, டிக்டாக்கும் சரி, எதுவா இருந்தாலும் அதோட அல்காரிதம் வந்து நீங்க எதை பாக்குறீங்களோ அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். அப்பயே நாங்க வந்து பார்த்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும்? நான் புர்காவை கலட்டிட்டு ஆடணும், நீ வந்து உன் பார்வையை தாழ்த்திட்டு போக மாட்டேன், நீ வந்து இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது தப்புன்னு நீ ஒத்துக்க மாட்டேன். நீ பாப்ப, ஆனா நீ பாக்கும்போது ஒரு பொண்ணை வெளியே வந்து அவளுக்கு பிடிச்சதை பண்ணானா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருந்தானா, அவளை செருப்பெடுத்து அடிக்கணும், அவளை சாவடிக்கணும், விடக்கூடாது, அசிங்கமா பேசுற நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்க உள் மனசு கேட்டு பாருங்க. ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு பொண்ணுங்களை அடிமைப்படுத்தி அவ வந்து படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்று கொடுக்குற மிஷின் அந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் வந்து அங்கேயும் சொத்து தர மாட்டாங்க, கல்யாணம் பண்றவங்க சொத்து தர மாட்டான். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அவங்களை வேலை வாங்கி அழிச்சு லவ் எல்லாம் கிடையாதுங்க, இது பேரே வேற.
நான் ஃபுல்லா ட்ரெஸ் கவர் பண்ணிட்டு நான் அல்லாஹ் பத்தி தப்பா பேசல, இஸ்லாம் பத்தி தப்பா பேசல, புரியுதா? நான் எப்படி இருக்கேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை தான் நான் பண்றேன். ஆனா இதை நீங்க ரிலீஜியஸா மாத்தி அதுல ஒரு கலவரத்தை கொண்டு வந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. முடிஞ்ச வரை 4 பேருக்கு நல்லது பண்ணு, எல்லாரையும் லவ் பண்ணு, நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறமும் இதுவா இருக்கும். சோ உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். கரெக்டா? நல்லா, அல்லாஹ் bless you. இப்போ விளங்குதா என்னென்னலாம் பேசிக்கிறான்? இவ சம்மந்தப்பட்டவங்கள மட்டுமா பேசுகிறா? இவ எல்லாத்தையும் பற்றி பேசுகிறா. சொத்து கொடுக்குறதுலேருந்தும் பிள்ளை கொடுக்குறதுலேருந்தும் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறா. கோவத்தில் ஆத்திரத்தில் என்னென்ன வாயில் வருதோ எல்லாத்தையும் பற்றி நல்லா பேசுகிறா. ஒரு படத்தில் கூட, ஒரு சினிமாவில் கூட இப்படி வசனம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி வசனங்களை சினிமாவில் போட்டாலும் சென்சரில் வெட்டுவாங்க. அந்த மாதிரியேனா இவ பேசிக்கிறா. இவக்கு சப்போர்ட்டாக நீ பேசுகிறது தான் எங்களுக்கு கோவம் வருது. பெரிய சொரலாக தான் நினைப்பு. உங்களுக்கு பின்னுக்கு இருந்து உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க, பேக்ரவுண்ட். இது மற்ற இந்த வாய்ஸ் ரெக்கார்டை இன்னும் கொஞ்சம் கேட்டுடுவாங்க இன்னும் மிரிக்கி. ஆல்சோ அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு காலையில இருந்து ஒரு தடவை போலீஸ் கால் பண்ணிட்டாங்க, 2வது தடவை போலீஸ் நேராக போய் விசிட் பண்ணிட்டாங்க, 3வது தடவை போய் போலீஸ் நேராக விசிட் பண்ணிட்டாங்க. ஆனால் விசிட் பண்ண போலீஸ் வந்து அந்த பொண்ணோட அம்மா சேஃபா இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் போனாங்க. பட் இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த பொண்ணோட அம்மாவை பயமுறுத்திருச்சு. காலையில இருந்து அவங்க சாப்பிடல, தூங்கல. அண்ட் அந்த பொண்ணோட அம்மா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட். அவங்களுக்கு ஆல்ரெடி 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இன்னொரு தடவை வந்தா ஆல் அவுட், அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு. பாருங்க, அப்போ ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ஹார்ட் அட்டாக் ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்போ 3வது தடவை வந்துட்டா அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சுன்னு சொல்றா. அதை ஊர் மக்களில் யோசிக்கணும். அதை பற்றி யோசிக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அந்த வஹீதா. அவக்கே அக்கறை இல்லாட்டி அவட அம்மடமே இல்லை, மற்றவங்களுக்கு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? எனக்கு என்ன ஒரு விஷயம் மட்டும்தான் புரியலை. இந்தியாவில் டிக்டாக் பேன் பண்ணின்னு சொல்கிறாங்க. இந்த மூதேவல் எங்கேருந்து தான் இதை போஸ்ட் பண்ணுதுவளோ தெரியாது. ஏண்டா அந்த வஹீதா போடுற வீடியோ, அந்த தனிமையை நேசிப்பவள் அவள் போடுற வீடியோ டிக்டாக்ல தான் 90% அப்லோட் ஆகுது. வஹீதா, நீங்கள் கோவத்தில் நிறைய விஷயம் பேசினீங்க. அந்த பேசின விஷயத்தில் எனக்கு பிடிக்காத, தாங்கிக் கொள்ள இல்லாத ஒரு விஷயம், முஸ்லீம் ஆண்கள் பெண்களை அடக்கி ஆள்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு நாளும் அவங்க அடக்கி ஆளல, அவங்களோட மேலே இருக்கிற அக்கறை, அவங்களோட மேலே இருக்கிற அன்பு, அதனால தான் இப்படியெல்லாம் கட்டுப்பாடாக நடந்து கொள்கிறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக் ஆகிக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் முடிக்க முந்தி தந்தையிட பொறுப்பில் வைக்கிறீங்க, கல்யாணம் முடித்த பிறகு ஹஸ்பண்டை பொறுப்பில் வைக்கிறீங்க. அதனால தான் இனிஷியல் மாறுபடுது. என்ன தான் கஷ்டப்பட்டு ஒரு பெண் 10 மாதம் சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாலும் இனிஷியல் யார்ட்டு? தகப்பன்ட்டு. அதுக்கு பிறகு புருஷன். அதுக்கு அடையாளம் ஆணவம் இல்லை, பாதுகாப்புன்னு அர்த்தம். நீங்கள் பேசின பேச்சு வஹீதா, நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் யாருன்னு நல்லா தெரியும். அந்த சங்கி கூட்டம் இப்போ உங்களை பயன்படுத்த பார்க்குது. அதுக்கு ஒரு நாளும் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேணும், அகப்பட வேணும். ஏன்னா இப்போ நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்க, அதை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வஹீதா, இப்போ நீங்கள் பேசின பேச்சு இருக்கு தானே, இது ஆர்எஸ்எஸ் மூதேவலுக்கு ட்ரம்ப் கார்டாக போச்சு. அவங்க எல்லாம் இனிமே இதை மென்ஷன் பண்ணி தான் பேசுவாங்க. இதில் பாரதூரம் உங்களுக்கு தெரியல. தமிழில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டில் வார வசனமிக்கு தானே, அது திருடனுங்க மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்து. வஹீதா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ போடுறதும் போடாததும் உங்களோட விருப்பம். நீங்கள் ஊர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் செஞ்சது ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை மானமே போச்சு. அதை மட்டும் நான் ஆணித்தனமாக இங்கே சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் நாளை பின்னிக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தேன்டா வஹீதா தங்கச்சி, யாரும் உங்களோட பின்னுக்கு வரமாட்டாங்க. இந்த பின்னுக்கு இருந்து உங்களை உசுப்பேற்றி விட்ற யாருமே வரமாட்டாங்க. நீங்களும் உங்களோட குடும்பமும் தான் தனியாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி நேரிடும். அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யாருக்கிட்டே மன்னிப்பு கேட்க தேவையில்ல, அல்லக்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டால் போதும். உங்களோட ஊர் மக்கள் உங்களோட புரிஞ்சு கொள்ளுவாங்க. நீங்கள் உங்களோட பாட்டில் நீங்கள் செய்கிறத செஞ்சு கொண்டு போங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அல்லக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்ல உங்களோட ஊர் மக்கள்கிட்ட மனசை மாற்றுவான். ஆனால் ஆஸ் எ பிரதராக உங்களுக்கு நான் ஒரே ஒரு துவா மட்டும் நான் கேட்க போகிறேன். இந்த ஒரு துவா மட்டும்தான் உங்களுக்கு கேட்க போகிறேன். நீங்கள் செஞ்ச தப்பை நினச்சி, தப்பு பண்ணிட்டேனேன்னு நினச்சி நீங்கள் மன்னிப்பு கேட்க காட்டிலும் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அதுக்கு வருந்தி இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சுட்டு யாழ்லான்னு நீங்கள் கேட்க காட்டிலும் உங்களுக்கு உயிர் போகக்கூடாது. அதுதான் உங்களுக்கு மௌத்து வரக்கூடாது. நீங்கள் செஞ்ச தப்பை உணரம் காட்டிலும் அதுதான் உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்கிட்ட கேட்குற துவா. எனிவே சிஸ்டர், ஆன வரை சொல்லிவிட்டோம். இனி அல்லடக்காவும். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.